லிங்கா பட விவகாரம். லிங்கா திரைப்படம் வெளியாகி இத்தனை நாட்கள் கழிச்சும் இந்த திரைப்படத்துக்கான பிரச்சனை மட்டும் இன்னும் முடியவே இல்லை. படத்துடைய விநியோகஸ்தர்கள் தங்களுக்கு சேர வேண்டிய நஷ்ட தொகையை கொடுக்கணும் அப்படின்னு போராட்டங்கள்லாம் நடத்தினதன் பேரில் ரஜினிகாந்த் 12.5 கோடியை எல்லாருக்கும் பிரிச்சு தரும்படி தயாரிப்பாளர் சங்கத்துக்கிட்ட கொடுத்திருக்காரு. ஆனால் எல்லாருக்குமே அந்த பணம் சரிவர பிரிச்சு தரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ திரும்பவும் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக ஒரு கூட்டமும் கூட்ட போறாங்களாம். அந்த கூட்டத்தில் என்ன நிறைவேற்ற போறாங்க அப்படின்னா ஒரு தீர்மானம் நிறைவேற்ற போறாங்களாம். இது வெளியிட்டது யாரு அப்படின்னா விநியோகஸ்தர்களுடைய பிரதிநிதியா இருக்கிற சிங்காரவேலன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த தீர்மானத்துல வேந்தர் மூவிஸ்க்கு ரஜினிகாந்த் ஒரு திரைப்படம் நடிச்சு தரணும். அதுல கிடைக்கிற லாபத்துல 50% எங்களுக்கும், 25% தயாரிப்பாளருக்கும், 25% தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் போகணும். அதை நாங்க அன்பு வழியில ரஜினிகாந்த் கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த நிலைமையில ரஜினிகாந்தோடைய அடுத்த திரைப்படத்தோட அறிக்கை வெளியாயிருக்கு. ரஞ்சித் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிக்க போற திரைப்படத்தை கலைப்புலி எஸ் தானு அவர் தயாரிக்கிறாரு. இந்த தகவல் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் ஆயிருக்கு? படம் ஆகஸ்ட் மாதம் தான் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. படத்தோட தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு. இவர் தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவர். ரஜினிகாந்த் ஒரு தெளிவான முடிவில் இருக்காரு. அடுத்தவங்க கிட்ட பணம் வாங்கியோ இல்லை ஒப்பந்தம் மூலமா யாருக்குமே படம் பண்ணி தரப்போறது இல்லை. சொந்தமா பணம் போட்டு யார் படம் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் படம் நடிச்சு தரப்போறதாகவும், திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தான் வெறும் ஒரு நடிகன் தான் அப்படிங்கிற பேஸ்ல திரைப்படம் நடிச்சு கொடுக்க போறாரு. கலைப்புலி தானு தயாரிப்பாளர் சங்க தலைவரா இருக்கிறதுனால இந்த திரைப்படம் வசதியா இருக்கும் அப்படிங்கறதால படத்துல நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு சீக்கிரமா படத்தை பத்தின அறிக்கையும் வெளியிட்டு இருக்காரு. சாந்தனு பற்றி என்ன நிறைய விஷயம் இருக்குது. இஸ் லைக் மோர் லைக் அ ஃப்ரெண்ட் டு மீ. வெரி வெரி அண்டர்ஸ்டாண்டிங், அட்ஜஸ்டபிள், என்கரேஜிங் அண்ட் அ பாசிட்டிவ் நேச்சர்ட் கை.